ஓகே ரைட். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ரைட். இன்றைக்கு நாம நிகழ்ச்சி வந்து 697வது நிகழ்ச்சி. சிறுகதை கள்ளநோட்டு பஷீரோட கதை தான் இன்னைக்கு பார்க்க போறது. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஆக்சுவலா வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியோ எந்த ஒரு சம்பவம் பார்த்தாலும் அவங்களுக்கு உடனே ஒரு கருத்து தோணும். அந்த கருத்துல இருந்து கதையை எடுத்துடுறாங்க. தான் ஒரு எழுத்தாளரினோட சிறப்பு. சிறுகதைகள்ன்றப்ப இப்ப ஜெயகாந்தன் ஏகப்பட்ட கதைகள் இவங்க ரேணுமீரா சொல்லியிருக்காங்க. ரேணுமீரா சொன்னதுல இருந்து பார்த்தோம்னா ஜெயகாந்தனோட கதைகள்ல சின்ன சின்ன சம்பவங்களை வச்சே கதைகள் சொல்லியிருப்பாரு. பல கதைகள் இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இப்ப மாலதி செலக்ட் பண்ணி இருக்குது வந்து பஷீரோட சிறுகதையில இருந்து கள்ளநோட்டு அப்படின்ற ஒரு கதை. 2 கதை சொல்ல போறாங்க. 2 கதையுமே சின்ன கதை தான். ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். 2 கதைமே. இந்த கள்ளநோட்டுன்றது நான் ஒரு சீரியல் பார்த்தேன். ஆக்சுவலா இங்கிலீஷ் விஜய் சேதுபதி நடிச்சதுதான். இப்ப ரீசெண்டா அப்படி ஃபெரீஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளநோட்டு பாம்பேல காமிக்கிறதெல்லாம் பாம்பேன்னாவே இன்னொரு சீரியல் பார்த்தேன், வெப் சீரிஸ் பார்த்தேன். அதுல இது அதாவது ட்ரக்ஸ் காமிக்கிறான். இந்த ட்ரக்ஸ் காமிச்சக்கப்ப சாதாரணமா காமிக்கிறதுல நம்ம தமிழ் படங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம காமிக்க மாட்டாங்க. பட் மிகப்பெரிய லெவல்ல தான் காமிக்கிறோம். அதே மாதிரி கள்ளநோட்டு காமிக்கும் போது மிகப்பெரிய லெவல்ல, அதாவது ஒரு பெரிய பங்களால ஃபுல்லாவே கள்ளநோட்டு இருக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கிற மாதிரி, அது சப்ளை பண்ற மாதிரி. அதாவது ஒரு எந்த அளவுக்கு நாட்டுல நடக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளியில கதையா வருது. இது நம்ப முடியாத மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்கள்ல இது நம்புற மாதிரி இருக்குதே அப்படின்றது வருத்தமா இருக்குது. கள்ளநோட்டு எந்த காலத்துல எழுதுந்து 2 கதை. இந்த 2 கதையில ஒண்ணு வந்து 1945 எழுதியிருக்காரு, இன்னொன்னு வந்து 75 இன்னும் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 2 கதையும் வந்து இன்னைக்கு மாலதி சொல்ல போறாங்க. இந்த நேரம் மாலதிக்காக. மாலதி நீ வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போறது பஷீர் எழுதின கள்ளநோட்டு அப்படின்ற கதை. இந்த கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு சம்பவம் தான். இந்த கதையை 1945 இவர் எழுதியிருக்காரு. ஒரு எழுத்தாளரோட பேனா வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றது இந்த கதையில நிறைய எழுதியிருப்பாரு. ஆனா அதுல வந்து நான் சொல்ல போறது கொஞ்சம் தான் சொல்ல போறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் போதுதான் அவரோட பேனாவோட வேல்யூ எப்படின்றது தெரியும். இப்ப கதைக்குள்ள போகலாம். இந்த கதைய ஒரு போலீஸ்மேன் சொல்ற மாதிரி தான் இந்த கதையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு அழகான ஒரு பெண். ராணுவ முகாம் இருக்கும். அது பக்கத்துல ஒரு மரத்தடியில ஒரு குடிசையில அவளோட அம்மா அவளோட 4 உடன் பிறந்தவர்களோட வாழ்ந்து வரா. அவளை தினமும் ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்ப்பான். அவன் வந்து அந்த ராணுவ முகாம்ல இருப்பான். இவ குடிசையோட வெளியில, அதாவது வாசல்ல தேங்காய் நார் இருக்குல்ல, அதை வச்சு கயிறு திரிப்பா. அதான் அவளோட வேலை. ஒரு சில நாட்கள்ல அதுவும் செய்யாம சும்மாவே நின்னுன்னு இருப்பா குடிசையோட வெளியில. அந்த கான்ஸ்டபிள் வந்து இளைஞன். அவளை வந்து ஒரு ஏக்கமா பார்ப்பான். பதிலுக்கு அந்த பொண்ணு பாக்குறாளா அப்படின்னு கான்ஸ்டபிளால உறுதியாவே சொல்ல முடியாது. அழகா இருக்கிற பெண்களை பார்க்கும் போது இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும்ல, அத மாதிரிதான். வேற எதுவும் அவனுக்கு கிடையாது. ஆனா கடைசியா அந்த பெண்ணை பார்க்கும் போது மிகுந்த வருத்தம் அடைகிறான். அப்படி என்ன நடந்தது? அவளை ரத்தம் புரண்ட கள்ள நோட்டுகளோட கடைசியா பார்த்தான். அப்பதான் வருத்தம் அடைகிறான். அது மட்டும் இல்ல, அவளோட அம்மா கள்ள நோட்டு வைத்திருந்தார்கள் என்ற வழக்கிலும், பெற்ற மகளையே விலைக்கு விற்றாள் அப்படின்ற ஒரு வழக்கிலும், 3வது வழக்கு கள்ள நோட்டு அச்சடித்தாள் என்ற வழக்கிலும் மாட்டிக்கொள்ளும் போது அவன் மிகுந்த வருத்தம் அடைந்தான். நம்ம நாட்டுல ஒரு வழக்கு இருக்கு. கல்வனை காணலன்னா கண்டவனை கழுவுல ஏற்றுவோம்.
நடைமுறையில, அதாவது பண்டைய காலத்துல இருந்தே நம்ம நாட்டுல இருக்கிற பழக்கம்தான். நாட்டுலன்னு சொல்ல முடியாது, உலகத்திலேயே அப்படிதான். இதற்காக நம்ம போலீஸையா அரசாங்கத்தையா குறை சொல்ல முடியும்? சரி, அந்த கள்ள நோட்டை யார் அச்சடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். கள்ள நோட்டு அடிக்கணும்னா பேப்பர் வேணும், புதுசா அச்சு வேணும். இப்ப வந்து போர் தொடங்கி நடந்துட்டு இருக்க காலம். பழைய அச்செல்லாம் இப்ப ஒத்தே வராது. பொருட்கள் எல்லாம் விலையேறி போயிடுச்சு. அதிகமா காசு கொடுத்தாதான் பேப்பரு அப்ப கூட கிடைக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த அம்மா மேல கள்ள நோட்டு அச்சடிச்சாங்க அப்படின்ற வழக்கு போடப்பட்டது. 2 வகையான ரூமர்ஸ் வந்து இப்ப நாட்டுல உலவுது. என்னன்னா, பண வசதி உள்ள யாரோ ஒரு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டு இப்போ கள்ள நோட்டை அடிச்சு புழக்கத்துல விட்டுட்டு இருக்கான் அப்படின்றது தான். அப்படி இல்லைன்னா நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிற அந்த எனிமி கண்ட்ரில இருந்து யாராவது ஒரு ஸ்பை மூலமா கள்ள நோட்டை நம்ம நாட்டுக்குள்ள விநியோகம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வெளியாயிருக்கு. எப்படி இருந்தாலும் கள்ள நோட்டையும் நல்ல நோட்டையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது மக்களால. இப்ப வார் வேற ஆரம்பிச்ச அப்புறமா வார் ஆரம்பிச்ச அப்புறமா இந்த பணப்புழக்கம் வந்து 1000 மடங்கு அதிகமா இருக்கு. இப்போ தங்கம் வெள்ளி நாணயங்களை எல்லாம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சுன்னு அப்படின்னே தெரியல. அதெல்லாம் பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கு. பீரங்கி குண்டுகளை தங்கத்திலயும் வெள்ளியிலயுமா மாதிரியான தகவல்கள் எல்லாம் யார் பரப்புறாங்க அப்படின்றது தெரியல. மக்கள் வந்து கள்ள நோட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்களே தவிர எந்த ஆதாரமும் இல்ல மக்கள் கிட்ட. பயம்தான் இப்ப அதிகமா இருக்கு. கள்ள நோட்டு அச்சடிச்சாங்க அப்படின்ற வழக்கு பதிஞ்சிட்டாலே கடுமையான தண்டனை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. மாட்டிக்கொண்ட அந்த நபர் வந்து குற்றத்தை அவரே நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா யார் மேலனாலும் குற்றத்தை நம்ம சுமத்திடலாம் அப்படின்றத வேற இருந்தது அந்த நேரத்துல. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் சாமானிய மக்கள் தான். சாப்பாட்டுக்கும் துணிக்கும் கஷ்டப்படுற சாமானிய மக்கள் எப்படி லஞ்சம் கொடுக்க முடியும்? எப்படி குற்றத்துல இருந்து அவங்களால வெளியில வர முடியும்? போர் நடைபெற்று வருது. மக்களுக்கு குறைந்த விலையில வந்து உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொள்வதற்கு வசதியாக கவர்மெண்ட் வந்து குடும்ப அட்டைகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அத மாதிரி கொடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட நீதியை பரிபாலனம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு வாரம் ஒரு முறை பொருட்களை வந்து விநியோகம் செஞ்சாங்க. ஆனா இத வாங்கறதுக்கு கூட மக்கள் கிட்ட பணம் கிடையாது. பாவம் மக்கள் என்னதான் செய்வாங்க? இப்படி பணமோ வேலையோ இல்லாம அந்த அழிவோட பிடியில 1000 குடும்பங்கள் வந்து அகப்பட்டு பசியால வாடி வந்தாரு. அதுவும் பஞ்சத்தை அதிகமா அனுபவிப்பவங்க யாருன்னா பெண்கள் தான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவங்க எதை வேணும்னாலும் செஞ்சாங்க. போரின் காரணமாக உணவு பற்றாக்குறை, அரசு கிடங்குகள்லாம் காலி. போரின் காரணமாக வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறது எல்லாமே நின்று போயிடுச்சு. சரி, உள்நாட்டுல தானியங்களே உற்பத்தி செய்யறது இல்லையா? இப்போ போருக்கு முன்னாடி நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்கள்லாம் என்ன ஆச்சு? போருக்கு முன்னாடி உற்பத்தி செய்யப்பட்ட விவசாய நிலங்கள் அனைத்தும் இப்ப தரிசா போயிடுச்சா? அரசாங்கத்துக்கு ஒரே சந்தேகம். இப்ப அரசாங்கத்தோட பிரதான வேலை சட்டத்தை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்டுல பஞ்சம் வந்ததும் அரசு வந்து புதிய புதிய அறிவிப்புகள்லாம் போட்டாங்க. உங்க வீட்லயே நீங்க பூந்தோட்டங்கள்ல விவசாயம் செய்யுங்க. அதுவும் நடந்துச்சு. இருந்தாலும் பஞ்சம் தீர்ந்த பாடல. மக்கள் வந்து பட்டினியால நிறைய பேர் மடிந்து போயிட்டே இருந்தாங்க. இப்ப அரசாங்கம் திரும்ப ஒரு சட்டம் போட்டுச்சு. குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமா நம்ம தானியங்கள் விளைவிப்பவங்க தேவைக்கு போக மீதிய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும். நிர்ணயம் செஞ்ச விலைய நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டுச்சு. இந்த திட்டமும் நல்ல திட்டமா தான் இருந்தது. ஆனாலும் அரசாங்க கிடங்குக்கு தானியங்களே வந்து சேரல. ஏன்னா 4 மடங்கு அதிக விலைய கொடுத்து வாங்கி பதுக்கி வச்சு அத 10 மடங்குக்கு விலைக்கு அதிகமா விற்க பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் தயாரா இருந்தாங்க. இவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளும் உதவி செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லஞ்சம் கிடைக்குது. அதனாலதான்
இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் நல்ல நோட்டா கள்ள நோட்டா கேட்க யாருக்குமே தைரியமே கிடையாது. சாமானிய மக்கள் கிட்ட மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்கலாம். இப்படித்தான் ஒரு நாள் ஒரு ரேஷன் கடையில கும்பலா இருக்கு. ஒரு 5 நபருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு குடும்ப அட்டைய கையில வச்சுக்கிட்டு எலும்பும் தோலுமா ஒரு பெண்ணு வந்து நிக்கிறா. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு. அந்த கூட்ட நெரிசல்ல அவதிப்பட்டு அவளோட டைம் வந்த பின்னர் ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த விநியோகம் பண்ற அந்த கவுண்டர்ல குடுக்குறா. அத பார்த்த உடனே அந்த விநியோகம் செய்யறவரு, இந்த நோட்டு எங்க இருந்து வந்தது, இது கள்ள நோட்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு ஏற்கனவே டயர்டா இருக்குது. அந்த டயர்ட்லயே அது பயந்து போய் இது எங்க அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்மேன் சொன்னோம்ல, அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் வந்து அவளை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மாவை வெளியில கூப்பிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பே சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுதபடியே சொல்லுது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்மேனை அந்த குடிசைக்கு உள்ள போறாரு. உள்ள போனதும் அந்த வீட்டோட மூத்த மகளை தான் தேடுது அவரோட கண்கள். அவளை பார்க்கறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா அவ வந்து குடிசையிலேயே இல்ல. அந்த பெண் கிட்ட போய் அந்த அம்மா கிட்ட போறாரு அவரு. போனா அந்த பெண் வந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே இவங்களை கேக்குறாரு, எப்படி வந்தது கள்ள நோட்டு அப்படின்ட்டு. அந்த அம்மா அப்படியே உயிரற்ற ஜடம் மாதிரி எழுந்து நிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்த அந்த 3 பிள்ளைகளும் அப்படியே போலீஸ்கார பார்த்த உடனே பயந்து போய் அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. கள்ள நோட்டு எப்படி கிடைச்சது அப்படின்றாங்க. அவ்வளவுதான், அந்த அம்மா கிட்ட மிச்ச மீதி இந்த உயிரமே போயிட்டா மாதிரி அந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. கடைசியில சொல்றாங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போயிடும். நாங்க வயிறார சாப்பிட்டு 2 வருஷம் ஆகுது. எங்க கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது, வாங்க பணம் கிடையாது. விஷம் குடிச்சிட்டு செத்துடலாம் அப்படின்ட்டு நாங்க நினைச்சோம். அப்பதான் கடவுளா பார்த்து எங்களுக்கு உதவி செஞ்சாரு. இது கள்ள நோட்டுன்னு தெரியாது எஜமானே எங்களுக்கு. என்னோட கணவர் வந்து ஒரு தொழிலாளியே தான் இருந்தாரு. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச பின்னர் அவரோட வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்க வீட்டுல பஞ்சம் அதிகரிச்சதால இறந்தும் போயிட்டாரு. நானும் என்னோட 4 பிள்ளைகளும் மிகவும் கஷ்ட ஜீவனம் தான் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னோட மூத்த மகளுக்கு மட்டும் எப்போதாவது வேலைக்கு போவா. இப்ப அதுவும் இல்ல. அதனால தேங்காய் நாரை கொண்டு வந்து கயிறு திரிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு 8 கிடைக்குது. நாங்க ஏற்கனவே வாங்கின கடனுக்காக எங்களோட வீட்டை வேற அப்படியே பெயர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லுது. இந்த கதையெல்லாம் கேட்கல, கள்ள நோட்டு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்மேன் மிரட்டுறாரு. இல்லைன்னா அடிச்சு எலும்பெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்னு போலீஸ்காரர் மிரட்டுறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, ஒருத்தர் கொடுத்தாரு, ஆனா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இன்னும் எவ்வளவு நோட்டு மிச்சம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னே ஒண்ணுதான் எஜமான இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது. வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. போலீஸ்காரர் திரும்ப மிரட்டுறாரு. இன்னும் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு பானையை எடுக்கிறாங்க. அந்த பானைக்குள்ள துணியில சுத்தி ஒரு சில நோட்களை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 100 ரூபாய் நோட்டு, நிறைய 10 ரூபாய் நோட்டு அப்படின்னு 1500 ரூபாய் நோட்டு, 1500 ரூபாய் இருக்குது. இத கொடுத்தவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இருட்டுலதான் வச்சு கொடுத்தாரு. அவர் யாரா ஒரு பெரிய மனுஷனாதான் இருக்கும். என்னோட மூத்த மகளை அவரோட அனுப்ப சொன்னாரு, அதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. என்னோட மகளுக்கு விருப்பமே இல்ல, இருந்தாலும் அவ கூட போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுறாங்க. இப்ப இந்த கள்ள நோட்டுக்காக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணை வித்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட ஒரு தகவலும் வந்து கிடைக்குது. ராணுவ முகாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல எப்பவுமே ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா அந்த வயல் பரப்புல இப்ப ஒரே ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குது. மக்கள்லாம் அப்படியே கூடி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. அந்த இடத்துல ரத்தம் புரண்ட ஒரு கட்டு கள்ள நோட்டுகளை மார்போட அணைத்து கொண்டு
அந்த பெண் வந்து இறந்து கிடக்குறாள். அவளோட முன்பகுதி உடம்பு முழுவதுமே ரத்தம் படர்ந்து அப்படியே காணப்படுது. அந்த சூழ்நிலையில இந்த போலீஸ்மேன் அவங்க அம்மா கூட போய் இந்த பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டு. இதோட இந்த முதல் கதை முடியுது. இந்த 2வது கதைக்கு பேரு 100 ரூபாய் நோட்டு. இந்த கதையை வந்து ஒரு விருந்தாளி சொல்ற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. ஒரு விருந்தாளி காலையில குளிச்சு முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு கிளம்பி போன ஒரு விருந்தாளி மதியான வேர்க்க விறுவிறுக்கு திரும்பி வராரு அந்த வீட்டுக்கு. வந்து அந்த வீட்டுக்காரர் முன்னாடி ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சுட்டு சொல்றாரு, மன்னிச்சிருங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. என்னப்பா தப்பு பண்ண? நான் வந்து இங்க இருந்து கிளம்பி பரிசல் துறைக்கு போயிட்டேன். ரொம்ப நேரமா சிந்தித்து பார்த்தேன். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவ சாஸ்திரத்தை கூட என்னால கண்டுபிடிக்கவே முடியல. என்னோட எண்ணங்கள்லாம் அப்படியே அலை பாயுது. மனசு அப்படியே ஏதோ ஒரு அழுத்துது. பயங்கர தொந்தரவா இருந்தது எனக்கு. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், அகால நேரத்துல நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். என்னை சிரிச்சபடி நீங்க வரவேத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, தூங்கறதுக்கு நல்ல இடம் கொடுத்தீங்க, என்னை கௌரவமா நடத்துனீங்க. ஆனா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். வீட்டுக்காரர் கேக்குறாரு, என்ன துரோகம்? நேத்திக்கு நைட்டு நல்ல நடுஜாமம், எனக்கு தூக்கமே வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையும் இந்த வாழ்க்கைய பத்தியும் நான் அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசுக்கு ரொம்ப அலப்பாயுது. சரி, விளக்கு வெளிச்சத்துல ஏதாவது புக்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருந்த புக்கோட ஷெல்ஃபு கிட்ட போனேன். அதுல திறந்தேன். அதுல நிறைய நூல்கள் இருந்தது. அதுல பகவத்கீதையும் இருந்தது, பைபிளும் இருந்தது, குரானும் இருந்தது. குரானை எடுத்தேன். முதல் பகுதியை படிச்சேன். மிகவும் அழகான நூல் அது. பிறகு என்ன பண்ண, மார்பின் மீது அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருந்தேன். யோசிச்சு பாக்குறேன் நானு. குரான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா மொழியிலயும் வந்துக்குது. இது வந்து இறைவனின் வசனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மக்களில் சிலர் பலர் இத வந்து நம்புகிறார்கள். இறை தூதர் ஜிப்ரில் வந்து அரபு நாட்டுல பிறந்த முகமது நபிக்கு சொல்லிய வசனங்கள். எழுத்தறிவில்லாத முகமது நபிக்கு சொல்லிய வசனங்கள். நான் நினைத்து பார்த்தேன், இறைவன் என்றொரு ஆதி காரணம் இருக்குதா? பிரபஞ்சம் மூட்டப்பட்ட அனைத்தையும் இறைவன் படைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைத்தும் தானா உருவாகலையா? திருப்பி குரானை திறந்து என்ன சொல்றது, 100 ரூபாய் நோட்டு. அதை பார்த்தோன்னே அப்படியே எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. சரி, வீட்டுல உள்ள நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. 100 ரூபாய் நோட்டை எடுத்தேன், சட்டை பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன், குரானை திருப்பி அலமாரியில வச்சுட்டு விளக்கு அணைச்சிட்டு படுத்துக்கினேன். இன்னைக்கு காலையில எழுந்து கிளம்புனேன். எனக்கு நல்ல காலை உணவு கொடுத்தீங்க. பயண செலவுக்கு வேற பணம் இருக்குதா அப்படின்னு வேற கேக்குறீங்க. நானும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இறைவன் நம்ம எல்லாம் பாதுகாப்பாராக அப்படின்னு சொல்லி என்ன பிளஸ் பண்ணி என்ன வழி அனுப்புனீங்க. ஆனா நான் ஒரு திருடன், என்னை மன்னிச்சுட்டு இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, பணத்தை வாங்கி கையில வச்சுக்கின்னு யோசனை செய்யறாரு. பரவாயில்ல, இந்த ரூபாய் நோட்டுக்கு பின்னால ஒரு வஞ்சனையான கதை இருக்குது. நான் தான் இந்த நோட்டை குரான்ல வச்சேன், நான் வச்சிருக்க கூடாது. படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு அடையாளத்துக்காக இந்த நோட்டை மடிச்சு அதுல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன். சரி, நல்லதா போச்சு, நீங்க இதை கொண்டு வந்துட்டீங்க. இனிமேல இத நம்ம வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பத்தி குச்சி எடுக்கிறாரு. எடுத்து 100 ரூபாய் நோட்டோட ஒரு முனையில பத்த வைக்கிறாரு. அதுல ஒரு சிகரெட்டையும் பத்த வச்சுக்கிட்டு அப்படியே இழுக்கிறாரு. அப்படியே அந்த 100 ரூபாய் நோட்டு முழுசா அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி போயிடுது. விருந்தாளி அப்படியே ஸ்தம்பித்து போய் நிக்கிறாரு. அப்ப சொல்றாரு வீட்டுக்காரர், மனுஷனுங்க தெரிஞ்சுதான் சதி செய்கிறார்கள். இறை நம்பிக்கை இருப்பவனும் செய்யறான், இல்லாதவனும் தவறு செய்யறான். தப்பு செய்யற எல்லாருக்குமே தண்டனை உண்டு. இத மனுஷங்க ஏனோ மறந்து விடுறாங்க. ஆனா மனுஷனுக்கு இது
மறதிதானா? மனுஷன் இதை தெரிஞ்சுதான் தவறுகள்ல ஈடுபடுகிறார்களா? அந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்தப்போ நீங்க தவறு செஞ்சீங்க. ஆனா அடுத்தவர் பணத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு உங்களோட மனசாட்சி உங்களை உறுத்தியதால என்கிட்ட வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி ஒரு வஞ்சனையான கதை இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை கேளுங்க. நான் தான் இந்த நோட்டை குரானுக்குள்ள வச்சேன். கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள். பெரிய அளவுல அவருக்கு எந்த வீடும் வசதியும் இல்ல. அவர் வசதியானவரும் கிடையாது. அவருக்கு தொழிலும் கிடையாது. பத்திரிகைகள் தான் வீட்டுக்கு தோறும் போடுவார். பத்திரிகை போடுவாரு, மாத இதழ் போடுவார். இதுதான் அவரோட வேலை. இப்படிதான் அவருக்கு எனக்கு பழக்கம். அவர் வந்து ரொம்ப நல்லவரு, அமைதியானவரு, நல்ல குணம் உள்ளவர். அவரோட பிள்ளைகள் எல்லாம் அவர் நல்லா படிக்க வச்சாரு. மூத்த பசங்க 2 பேருமே MA படிச்சுட்டு நல்ல வேலையில இப்ப சேர்ந்துட்டாங்க. கடைசி மகன் மட்டும் டிகிரி படிக்கும் போதே அவர் இறந்து போயிட்டாரு. அதோட கடைசி மகனோட படிப்பு வந்து பாதியில நின்று போயிடுச்சு. அப்ப வந்து அவன் வந்து நிறைய அந்த கடைசி மகன் வந்து நிறைய நாட்கள் வந்து என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு போவான். அப்படி பேசிட்டு போகும்போது அவங்க அப்பாவோட நல்ல குணங்களை பத்திலாம் நான் அவன்கிட்ட சொல்லுவேன். உங்களை எல்லாம் வளர்க்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில அட்வைஸும் கொடுப்பேன். இப்படியாக கொஞ்ச காலம் போச்சு. ஆனால் அவனுக்கு வந்து பொது வாழ்க்கையில ஈடுபடணும் அப்படின்ட்டு ஆசை. அதனால என்ன பண்ணா, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அரசியல் கட்சியில போய் சேர்ந்துட்டான். என்கிட்ட வரும்போதெல்லாம் இந்த அரசியல் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் சொல்லுவான். நானும் அவனும் நல்லா பேசிக்குவோம். ஒரு நாளைக்கு என்கிட்ட ஒரு 5 ரூபாய் கடன் கேட்டான். நானும் கொடுத்தேன். அவனும் அதை திருப்பி கொடுத்துட்டான். பிறகு 10 ரூபாய் ஆச்சு, அப்புறம் 20 ரூபாய் ஆச்சு, அப்புறம் 50 ரூபாய் ஆச்சு. நானும் கொடுத்தேன், அவனும் திருப்பி கொடுத்தான். ஒரு நாள் 100 ரூபாய் கேட்டான். இந்த அமௌண்ட் ரொம்ப பெருசா இருந்ததால நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அவங்க கையில கொடுத்தேன். அவனும் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். ஆனா சொன்ன தேதியில அவன் கிட்ட இருந்து பணம் வரல. அதுக்கப்புறம் என்னை வந்து அவன் பாக்குறதும் இல்லை. எங்கேயாவது நான் அவனை பார்த்தாலும் என்னை கண்டுக்காம போயிருது. ஒரு நாளைக்கு அவனை நடு ரோட்ல பார்த்தேன். தடுத்து நிறுத்திட்டு, தம்பி என்கிட்ட பணம் வாங்குறத நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கைய குடிக்கிட்டு நான் அவனை விட்டுட்டு வந்தேன். சில நாள் கழிச்சு அவன் வந்து 100 ரூபாய் நோட்டை என்கிட்ட கொடுத்துட்டு, நான் 100 ரூபாவை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரசீது வாங்கிக்கின்னு போனான். ஆனா பணம் கொடுக்கும் போது நான் அவன்கிட்ட எந்த ரசீதும் வாங்கவில்லை. நல்ல வேடிக்கையான மனிதர்கள் பத்தியா, ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அந்த 100 ரூபாய் நோட்டை நீங்க குரான்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் திரும்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நோட்டை தான் நீங்க எடுத்துட்டு போயிட்டு திரும்பி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வந்து அந்த விருந்தாளி கிட்ட சொல்றாரு. சரி, அவரு கேக்குறாரு, அதை ஏன் நீங்க எரிச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. இன்னுமா உங்களுக்கு புரியல? வீட்டுக்காரர் சிரித்து கொண்டே சொல்றார், அந்த 100 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டு. இதோட இந்த கதையும் முடிஞ்சது. இந்த கதையில ஆசிரியர் வந்து இந்த நோட்டு களவாடப்பட்டதால கள்ள நோட்டுன்னு சொல்றாரா, உண்மையிலேயே இது கள்ள நோட்டா அப்படின்றது எனக்கு புரியல. இதுல கருத்துக்கள் நிறைய பகிர வேண்டி இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். கள்ள நோட்டை வச்சு ஒரு சின்ன சின்ன கதையா இருந்தாலும் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. 2 இடத்துலயும் கள்ள நோட்டு தான் வருது. எப்படி நம்ம வாழ்க்கையிலேயே கள்ள நோட்டு யாருன்னா அனுபவம் இருக்கா? யாருக்கு இருக்கு கள்ள நோட்டு? பாத்துருக்கீங்களா எப்பயாச்சும்? நான் பாத்துருக்கேன். எவ்வளவு வச்சிருக்கீங்க? எங்களுக்கு ஒரு கேஸ் வந்தது, அதுல பாத்துருக்கேன். CASE கேஸ் வந்தது. இல்ல, அந்த கேஸ் வந்ததுனால எங்களுக்கு கேஷ் வந்தது. அது ரைட்டு. வாங்க சார்.
மாலதி மேடம் கதையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் நானே வந்து ஜாயின் பண்ணேன். நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், பட் லேட் ஆகல. நல்ல வேலை 2 கதையும் நான் ஃபுல்லா கேட்டேன். நாங்க தான் லேட் ஆக்சுவலா. 2 கதையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்ன விஷயம்னா அந்த காலத்திலே கலர் நோட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு இதுதான். அதுவும் கேரளா அண்ட் கோயம்புத்தூர் பார்டர் வந்து ஜென்ரலி ஃபேமஸ் ஃபார் திஸ் கலர் நோட்டு. கோயம்புத்தூர்ல அடிக்கடி கலர் நோட்டு கிடைக்குன்னா அது கேரளால இருந்து வர்றதுதான். ஸோ அந்த காலத்திலேயே இந்த மாதிரி கலர் நோட்டு இருந்திருக்கு அப்படின்றது ஒரு இதுவா இருக்கு. 2வது கதையில வந்து அது உண்மையாவே கள்ள நோட்டா இல்ல மாலதி மேடம் சொன்ன மாதிரி அவங்க தவறான வழியில வந்ததால அது கள்ள நோட்டா என்னன்னு சொல்லி அது தெரியல. அது ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா மாலதி மேடம் கதை சொன்னாங்க. ஸோ அதற்காக வாழ்த்தும் பாராட்டும். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். வேற யார் பேசுறது? ரத்னா மேடம். மேடம் பத்மா மேடம் வாங்க வாங்க. மாலதிமா சூப்பரா இருந்தது உங்க நரேஷன். என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னால கவனமா கேட்க முடியல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, எனக்கு வேலை இருந்தது. மறுபடியும் நான் கேட்கிறேன். பட் செகண்ட் ஸ்டோரி ஃபுல்லா கேட்டேன். அதுல எனக்கு கொஞ்சம் அதோட ஐ கேன் ரிலேட் மை செல்ஃப். என்னன்னா எனக்கும் அந்த பழக்கம் கொஞ்ச நாள் இருந்தது. அதாவது படிச்சுட்டே இருக்கும்போது யாராவது இப்போ கடைக்கு போயிட்டு வந்து சேஞ்ச் கொடுக்குறாங்க ஏதானா அதை டக்குன்னு அப்படியே அந்த புக்ல வச்சுட்டு அதை மறந்துட்டு இருக்கேன். ஒரு தடவை என்ன இருக்கு, என்கிட்ட இருக்கிற நாவல் என்னோட அத்தை பொண்ணு வாங்கிட்டு போனாங்க. அதுல சேஞ்ச் காசு வச்சிருக்கேன்றதையும் நான் மறந்துட்டேன். அவங்க அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு என்ன பார்க்கும்போது சொன்னாங்க, என்ன காசை போய் புக் மார்க்கா வச்சு யூஸ் பண்றியா, காசு இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. வேணும் மேடம், மியூட் பண்ணுங்க மேடம். சோ இனி இந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு கான்சியஸா நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இதுல என்னன்னா அந்த அந்த நோட்டுன்றது பார்த்த உடனே மனிதர்களை எப்படி தவறு செய்ய தூண்டுது அப்படின்றது மெயினா. அவர் அதை எரிச்சாரு அப்படின்றது சொல்லும் போது சரி இதுதான் காரணமா கூட இருக்கலாம் அப்படின்னு. பட் அது அப்புறம் ஓகே கள்ள நோட்டு அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. சோ மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்றது இதுதான் போல. தேங்க்யூ தேங்க்யூ மாலதி சார். நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்ம கண்ணில் எந்த புக்கும் படல, புக் மார்க்கெட் யூஸ் பண்ணல, பார்த்து இருந்தா நம்ம நிறைய கேஷ் இல்ல விஷயம் என்னன்னா இந்த கதையை முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் புக்கை தேடி. ஆமா ஆமா, அவங்க ஜாக்கிரதை ஆயிடுவாங்க. கூப்பிடும்போது அதான் முதல் வேலை. அத வைக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது அப்படியே இருந்தா கூட வச்சிருக்கலாம்ல, அதுக்கு முன்னாலேயே ஏதாவது புக்ல வச்சிருக்கலாம்ல. எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்கு. எங்க மாமனார் வந்து ஒரு புக்குக்குள்ள வந்து ஒரு 20 ரூபா வச்சிருக்கிறாரு, புது நோட்டு. 86லயே அவர் இறந்துட்டாரு. ஆனா அந்த எங்க வீட்டுல வந்து யாரு கையிலயும் அது கிடைக்கல. நான் 2000க்கு அப்புறமா தான் வந்து நான் ஏதோ அந்த ஷெல்ஃப கிளீன் பண்ணும் போது அந்த புக்குக்குள்ள ஒரு 20 ரூபா புது நோட்டு இருந்தது பாருங்க. அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா நான் எடுத்த பின்னரே என்னோட சிஸ்டர் இல்ல வந்து அது அவ வாங்கிட்டு போயிட்டா. அப்பா வச்ச காசு தான் அது, அப்பாதான் புக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அது ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் திங்கா வச்சிருந்தது, அதை வச்சுக்கிட்டா அந்த காசு. அதுதான் நான் ஷேர் பண்ணேன். சார் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். 2வது கதையில கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் அதை திருப்பி வரல, அமௌண்ட் பெரிய அமௌண்ட் அப்படின்றப்போ அவரு சரி மறந்துடு இதோட விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. மேபி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட வேண்டாம் அப்படின்ற நல்லெண்ணத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் நானும் இத ரொம்பவே யோசிப்பேன் சார். என்னன்னா யாராவது உதவி கேட்கும் போது நமக்கு என்ன முடியுமோ அது வரைக்கும், அதாவது அதனால நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ உறவோ பாதிக்காத அளவுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வரைக்கும் எஸ் வி கேன் ரெடிலி ஹெல்ப். அது திருப்பி வரலன்னா நானும் அதே மென்டாலிட்டியில விட்டுருவேன் சார். பல தடவை அந்த மாதிரி ஆயிருக்கு. சரி அவங்க திரும்ப கொடுக்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல, நம்ம உதவுற நிலைமையில கடவுள் வச்சிருக்காரு, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். சோ இந்த செகண்ட் இதுலயும் எழுத்தாளர் அப்படிதான் நினைச்சிருக்காரு. பட் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கு. சோ மனிதர்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் இதுல நமக்கு தெரியுது. உண்மை உண்மை உண்மை. ஆக்சுவலா வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நான் என்கிட்ட காசு யாருன்னா கேட்டாங்கன்னா இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவேன். இருந்தது அப்படி கொடுக்குறோன்னு முடிவு பண்ணனா அவங்க திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா திருப்பி எதிர்பார்க்க வேண்டான்ற முடிவுக்கு வந்துடும். அதை கொடுத்தோம் நம்ம, அதுதான் நம்மளால முடிஞ்சதை கொடுத்தோம், திருப்பி அவங்க கிட்ட எதுவும் எதிர்பார்க்கிறாங்க. அது இது நடக்கும். ஆக்சுவலா பெரும்பாலும் அது எதிர்பார்க்காத முடிவுல இருந்தேன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த வித வழியும் இருக்கும்.
மகிழ்ச்சி. பிரேமா மேடம் இருக்கீங்களா? பேசுறீங்களா? ரொம்ப சிறப்பா இருந்தது சார். உண்மையிலேயே அந்த கதைகள்ல அந்த கருப்பு பணம் சாரி அந்த இந்த மாதிரி கள்ள நோட்டு அப்படின்றது வர்றது எவ்வளவு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதுவாகுது அவங்களால அப்படின்றதையெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அந்த முதல் கதையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கஷ்டங்கள், கள்ள நோட்டுடைய தீமைகள் நாட்டுக்கு சமுதாயத்துக்கு என்ன நடக்குதுன்றத ரொம்ப பெருசா சொன்னாங்க. ரெண்டாவது கதையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனோட அந்த நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உங்க வீட்டுக்கே நம்ம துரோகம் பண்ற மாதிரி அந்த காசை எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்ற ஒரு கான்சியஸ் பத்தி அவர் திருப்பி வர அந்த திருப்பி வந்து அதை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு இது வந்து ஒரு மனிதனாக ஒரு நார்மல் பர்சன் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணணும். எடுத்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாம தப்பை உணர்ந்து நான் வந்து பண்ணியிருக்க கூடாது, நான் பண்ணிட்டேன் அப்படின்றது. இந்த காசு இவரை பொறுத்த வரைக்குமே அந்த உறுத்தல் இருந்திருக்கு. இவனுக்கு கொடுத்தோம், நம்ம சின்ன சின்ன காசா கொடுத்தோம், பெரிய காசா கொடுத்தோம், இன்னைக்கு பொலிட்டிக்கலா அவன் பெரிய ஆள் ஆயிட்டு நம்ம கிட்ட இந்த காசை வாங்கிக்கிட்டோன்றதை எழுதி வாங்கிட்டு போறான்னா இந்த காசை பார்க்கும் போதெல்லாம் இது தோணும். இந்த காசு வந்து இப்படி ஒரு மோட்டிவேஷனை இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு கூட கொடுத்துருக்கு. இந்த காசே இருக்கக்கூடாது, அதனால இது கள்ளப்பணம், இது சரியான பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எரிச்சிருக்கலாம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். இந்த முதல் கதையில அந்த பொண்ணு அந்த கஷ்டப்படுற ஒரு அம்மா இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு கள்ள நோட்டினுடைய இதுக்கு ஒரு ஏழ்மைக்கும் இருக்கிற ஒரு ஒரு புரிதல், அந்த கடுமையான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆஸ் யூஷுவல் மாலதி சூப்பர்வா சொன்னீங்க. அவ்வளோ எளிமையா அவ்வளோ ஒரு குயிக்கா 2 கதைகளையும் மனசை தொடுற மாதிரி சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா. இல்ல அந்த காலத்துல இருந்து இந்த சமூக நிலையை வந்து அவங்க நல்லா விவரிச்சாங்க. இந்த ரேஷன்றது வந்து 1964-67 வரைக்கும் இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல நம்ம சுதந்திரம் அடைஞ்சு அந்த 67 வரைக்கும் கூட வந்து அரிசிக்கு பஞ்சம் இருந்துட்டு தான் இருந்தது. 1960 அதுக்கப்புறம் தான் 67 ஒரு 80-85 மேலதான் இந்த பசுமை புரட்சி அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வழி எல்லாமே இருந்தாங்க. அதர்வைஸ் நம்ம வந்து ரேஷன்ல போய் அரிசி வாங்கிட்டு அதை பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்றது அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட காலம், அதாவது நம்ம காலம்லாம் ஓடிட்டு இருந்தது. சப்சிக்வெண்டாக தான் அது மாறிச்சு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்க சொன்னது வந்து நீங்க நினைவுபடுத்துச்சு. இல்ல அந்த கள்ள நோட்டுன்றது ஒரு, அதாவது அந்த காலத்துல கள்ள நோட்டு புழக்கத்துல இருந்தா கூட ஒரு ஏழை கிட்ட அந்த கள்ள நோட்டு கிடைச்சி அவன் மாட்டினான் அப்படின்னா, அதாவது அன்னைக்கு யார்கிட்ட இருக்குதோ அவங்களதான் தண்டிக்கணும்ன்ற அந்த சட்டம் இது சொல்ல மாதிரி இருந்தது. தவிர இதுக்கு பின்னாடி இவன் பண்ணிருப்பானா, இவனுக்கிட்ட உண்மையை அடிக்கக்கூடிய திறமை இருக்குதா, அந்த சிந்தனை எல்லாம் இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது அன்னைக்கு. அது வேற பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இல்ல சார், அதனால அவங்க சொன்னதுதானே. அது இன்னும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கும் அப்படிதான். இப்ப இல்ல, இப்ப வந்து தெரியுது ஓரளவுக்கு கள்ள நோட்டி அவன் அடிப்பான், அவன் அடிக்க மாட்டான், இவங்க எல்லாம் பார்த்தா அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க தெரியும். ஆனா ஃபார்மலி அபிஷியலி அவங்கள்ட்ட இருந்ததுனால அவங்க இங்க வேற பேங்க் ஏடிஎம்ல பேங்க்ல இருந்து ஏடிஎம்லயே கள்ள நோட்டு வருது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏடிஎம்ல கள்ள நோட்டு வருது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? பேங்க் கட்டுல அவன் கொடுக்குற கட்டுல கேஷ்ல நடுவுல கள்ள நோட்டு வச்சிருக்காங்க. ஒரு சில பேங்க்ல முன்னாடி என்ன பண்ணானுங்க, அந்த நோட்டு எல்லாம் 100 ரூபாய் நோட்டு இருந்தா நடுவுல 10 ரூபாய் நோட்டு, அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. இப்ப இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பட் இந்த பேங்க்ல இருந்து யாருன்னா அனுபவிச்சாங்கன்னா சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து கேஷ் கலெக்ட் பண்ணி நிறைய இது வரும். பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஃபர்தரா வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் போகாதே தவிர, பட் நாங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது. ஆமா. கள்ள நோட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க அடிச்சு பாருங்க தெரியும். நான் அடிச்சேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சார். பிரச்சனை இல்ல, 2 பேரும் சேர்ந்து போலான்றீங்க. அதாவது நான் போனாலும் உங்களை விட மாட்டேன், ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க, அதான் விஷயம். முக்கியமா இது அவ்வளவு ரெக்கார்ட் ஆயின்னு இருக்கு, அதனால நல்ல ஞாபகம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, எடிட்டிங் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. வணக்கம் மாலதி மேடம். ரொம்ப அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நீங்க கதை சொல்றேன்றதுக்காகவே முக்கியமா வந்தேன் நானு. இன்னைக்கு பார்த்து சார் போஸ்ட ஓபன் வேற பண்ணேன். முக்கால்வாசி நேரம் அந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்ண முடியாம இருக்கும். ஒரு 900 சேட் ஓபன் ஆகாமே இருக்கு எனக்கு. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா பாத்துட்டேன். அப்போ வராம இருக்க கூடாது, நான் சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். நேத்து
வெளியூர் நிகழ்ச்சின்றதுனால இன்னைக்கு ரொம்ப ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். ஃபுல்லா தூங்கி தூங்கி வழிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் வீட்லயே. ஆனா அந்த கதை வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, அந்த கண்ணு முன்னாடி ஒரு ஏழை குடிசையும் அந்த போலீஸ்காரர் வந்து எதிர்த்தாப்புல டீ கடையில இருந்து அப்படியே அந்த வீட்டை நோட்டம் விட்டுட்டே வாட்ச் பண்ணிட்டே அந்த பொண்ணை சைட் அடிக்கிறது, இப்படி அந்த காட்சிகள் அப்படியே கண்ணு முன்னாடி ஒன்னொன்னா அப்படி உண்மையிலேயே வந்துட்டே இருந்தது. அந்த கடைசி சீன் நீங்க வந்து சொல்லும் போது அப்படியே கெஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த ரத்தத்தோட அந்த பெண் வந்து அந்த ரூபா நோட்டை கட்டிட்டு படுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு படத்தை பார்த்து கடைசியில நம்ம அழுவோம் தெரியுமா, அந்த அந்த சீன்ல வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப சிம்பிளா தான் இன்னைக்கு கதை சொன்னீங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல. ஆனாலும் அதோட தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப தாக்கிட்டு, அததான் சொல்லணும். ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் கதை அந்த கடைசி சீன் வந்து ரொம்ப பிரமாதமா சொல்லியிருந்தீங்க நீங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அந்த கள்ள நோட்டால அந்த பெண்ணோட அந்த கற்பையே அவ வந்து இழக்கக்கூடிய அந்த நிலைமை, ஏற்கனவே நிறைய வறுமையினால நிறைய ஒரு பெண்களை எல்லாம் விற்கிற நிலைமைகள்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், நிறைய சினிமா பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு பெண்ணையே வந்து விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அன்னைக்கு இருந்திருக்கு. ஆனா 1945 கதை, அதை அழகா சொன்னீங்க. அந்த வார் நடக்கிற அந்த சூழ்நிலையில எல்லாரும் அப்ப பஞ்சம் தான் இருந்துட்டு இருந்தது. இந்தியாவுல வந்து யாருக்குமே சாப்பாட்டுக்கு இல்ல. ஏதாவது ஒண்ணை வச்சு இந்த குழந்தைகளை நம்ம காப்பாத்திர மாட்டோமான்ற இன்டென்ஷன் அந்த பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்றத அந்த கதை வந்து காட்டுறது. அதோட முடிவு கோரமா இருக்கு, இருந்தாலும் அந்த கதையோட அந்த அடித்தளம் என்னது, எதையாவது பண்ணி இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுற மாட்டோமா, அது கள்ள நோட்டா நல்ல நோட்டா அத ஏதோ ஒரு வியாபாரத்தை பண்ணிட மாட்டோமா, இதனால இந்த வறுமையினால இந்த மக்கள் தள்ளப்படுறாங்கன்றதுதான் அந்த கதையோட மெயின் ஆதாரமா நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ரெண்டாவது கதை எனக்கு வந்து அந்த இந்த புத்தகத்துல பணம் வைக்கிறது வந்து எங்க சித்தி அடிக்கடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல பத்மாமா மாதிரி எல்லாம் அந்த சீன்லாம் நடக்கல. என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு சமயத்துல கையில காசே இல்ல, ஏதோ ஒரு 50 ரூபாய் என்னவோதான் இருக்கு, அன்னைக்கு எதுக்கோ அர்ஜென்ட்டா தேவைப்பட்டதுன்னு எதையோ எடுத்திருக்காங்க. அந்த புஸ்தகம் கீழே விழுந்து நிறைய ரூபா நோட்டா வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆஹா, நல்ல பழக்கம் பழக்கி வச்சிருக்கேனே நானு என்ன அப்படின்ட்டு. உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபாய் கிட்டக்க நான் அப்ப இருந்தேன் அவங்க வீட்டுல. ஏன்னா லீவுக்கு வந்துட்டேன் இங்க சென்னைக்கு. அப்போ வந்து சித்தி அவ்வளோ இது எடுத்தாங்க, பைசா எல்லாம் பார்த்தா புரட்டினா ஒரு 5-6 பக்கத்துக்கு ஒரு 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, இப்படி நிறைய இருக்கு. அது அவங்களுக்கே தெரியவே இல்லை அது வச்சிருந்திருக்காங்க அவங்க. அத வந்து வேணும்ட்டே வச்சாங்களா அன்னிச்சையா வச்சாங்களான்னு தெரியல. ஆனா உண்மையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆனா உங்க கதையில அந்த 100 ரூபாய் நோட்டு வந்து ஒரு மனசு எரிச்சலோட ஒரு காந்தலோட ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்த நோட்டு. அவனுக்கு திருப்பி கொடுக்குற ஐடியாவே இல்ல. இவர் நல்லவரா தன்னை வந்து சொல்லிட்டாரே, என்ன தன்னை வந்து மன்னிச்சுட்டாரேன்ற ஒரு எரிச்சல்ல ஒரு ஆத்திரத்துல அவன் திருப்பி கொண்டு வந்த நோட்டுன்ற கடுப்பு இவருக்கு மனசுல இருந்திருக்கு. ஒண்ணு அந்த நோட்டை பத்தினது. அது நீங்க சொன்ன மாதிரி பிரேமாமா சொன்ன அந்த கள்ள நோட்டுக்கான அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால இது கள்ள நோட்டுன்னு பிரேமாமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்க, அந்த கான்செப்ட் வந்து அதுக்கு பர்ஃபெக்டா பொருந்துச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நோட்டு அதாவது அவன் இங்கு உதவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீராளன் கதையில, சிறு தொண்டர் கதையில ஒரு இது வரும், தலைக்கறி கேட்பாரு பாருங்க சாமி. அப்படி கேட்கும்போது அதான் பண்ணியாச்சு, தலைக்கறி பண்ணியாச்சு, அந்த சமயத்துல சீராளான்னு கூப்பிட்டான்னா அவன் இங்கு உதவான் அப்படிம்பாரு. அப்படி ஒரு பாடல் வரி வரும். அப்போ இந்த ரூபா நோட்டுக்கு இனிமே இதுக்கு மதிப்பு கிடையாது. அந்த அதுக்குன்னு ஒரு வேல்யூ, அந்த இப்போ மனிதர்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி அந்த ரூபா நோட்டுக்குன்ற அந்த மதிப்பு போயிடுது. ஆஸ் பைசா அப்படி கிடையாது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ, அதை இழந்துருத்து அந்த நோட்டு. இனிமே இந்த நோட்டு உயிரோட இருக்கக்கூடாது, இதுக்கு தண்டனை எரிச்சல் தான் அப்படின்னு ஒரு முடிவு அந்த கேரக்டர் எடுத்திருக்காருன்றது எனக்கு மனசுல பட்டது. நீங்க சொல்லும் போது ரொம்ப அருமையா 2 கதையும் என்ஜாய் பண்ணேன் நானு. தேங்க்யூ. எங்க சார், எங்க சீனியர் மணிமாறன் சார் அட்வொகேட் சொல்லிட்டே இருப்பாரு, அவரு ஒரு சிறந்த இலக்கியவாதி. அவர் சொல்லுவாரு,
யூபி மேடம், யூபின்னு தான் கூடுவாங்க என்ன ஆபீஸ்ல எல்லாரும், யூபின்னா ஷார்ட்டா தான் கூடுவாங்க. யூபி மேடம், நீங்க சிறப்பா எதையும் படிக்கணும்னா வைக்கம் பஷீர் கதையை மட்டும் சிறப்பா படிங்க. அவரை மாதிரி ஒரு நரேஷனும் இதுவும் எழுத ஆளே கிடையாது. அப்படி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல எல்லாமே எழுதியிருப்பாரு. நீங்க அதை வேற வைக்கம் பஷீர் கதைன்னு வேற சொல்லிட்டேலா, அதனால இன்னைக்கு கதை அட்டன் பண்ணியே ஆகணும்ட்டு வந்துட்டேன் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அருமை அருமை அருமை. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆக்சுவலா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் பசங்கள பெண் பிள்ளைகள்லாம் வந்து எல்லாமே நோட்டுக்கு நிறைய வச்சு புத்தகத்து நடுவுலயும் நோட் புக்கு நடுவில் தான் காசு வச்சிருப்பாங்க. பெரட்டி எடுக்கும் போது பார்த்துட்டு எடுக்கிற பழக்கம்லாம் நிறைய பெண் பிள்ளைகள் கிட்ட இருக்கு அந்த காலத்துல. அது அந்த பழக்கம் இருக்கு. இருங்க பத்மா இதை கேக்குறாங்க. சாரி ரேணுமா சார், எனக்கு மாலதிமா அது இந்த குரான் புக் காமிச்சாங்க இல்லீங்களா? It could have been any other magazine also இல்லீங்களா? அந்த குரானுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இல்ல, அது ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அதுதான் அவரே சொல்றாரு, அவரே நினைச்சு பாத்துக்கிறாரு. குரான் புக்கை எடுக்கிறாரு, எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பகுதியை படிக்கிறாரு. படிச்சு முடிச்ச பின்னாடி இவரே யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இறை தூதத்தை முகமது நபிக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு தான் அவரோட படுத்துக்கிறாரு, மூடி வச்சுட்டு படுக்கிறாரு. அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு அவர், வேற எதுவும் சொல்லல அதை பத்தி. அதுக்கப்புறமா திருப்பி திறக்கும் போது அதுல காசு. அதாவது இங்க என்ன யோசிக்கணும்னா, இல்ல மனம் திருந்திய அந்த சாமி படிச்சதுனால அவர் மனசு திருந்தி இருக்கலாம். திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு இது. அதே மாதிரி அங்க இருக்கிற அதாவது 3 நூல் சொல்றாங்க. அந்த 3 நூல்ல 3 தெய்வீக மதம் சார்ந்த நூல் இதுல குரான்ல வச்சிருக்காரு. குரானு படிக்கும் போது அதாவது காசு இருந்ததுன்னா எந்த தெய்வமும் கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அங்கே அது குரான்ல இருக்கிறதாலும் அதை எடுத்துக்கணும்னு தோணுது, எனக்கு தேவைன்றதுனால எடுத்துக்கணும்னு தோணுது. அதே குரான் தான் அவர் சித்திக்க வச்சிருக்குதுன்னு தோணுது, திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதும் தோணுதுன்றது ஒரு விதத்துல ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டாரோன்னு தோணுது. அந்த எழுத்தாளனோட சிறப்பு புரிது முழுதல் அணி அங்க வந்துருச்சு. ஒன்றை சொல்லி இன்னொன்றை விளங்க வைப்பதுதான் அந்த எழுத்தாளர்களோட சிறப்பு. எழுத்தாளர் சொன்னதா நான் சொன்னது. சரி எழுத்தாளர் சொன்னதுதான் சொல்லவே நம்ம சொல்ல முடியாது. நினைச்சிருப்பாருன்னு நீங்க சொல்றீங்க இல்ல சார்? அதுதான் ஒவ்வொரு எழுத்தாளரும் வந்து ஒரு செய்தியை சொல்லும் போது ஒவ்வொருத்தரோட கோணத்துல இருந்து அதை சிந்திப்பாங்கன்ற இதுலதான் சொல்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள்லாம் இப்ப நமக்கு சிந்திக்க தோணுது இல்ல, அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கலன்னா நமக்கு அந்த சிந்தனை வராது. எல்லா எழுத்தாளரோட சிறப்பும் அதுதான். ஒரு செய்தியை சொல்லும் போது இந்த செய்தி பல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லும். அவரவர் பார்வையிலும் அவரவர் அனுபவத்திலையும் அந்த செய்தி ஒரு வேற மாதிரி செய்தி வரும். அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு இதுதான். அதான் எழுத்தாளரோட சிறப்பு. அதுதான் பேனாவுடைய சிறப்பு. வேணும் பேசுறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன். சரி, ஓகே. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. தேங்க் யூ. பைபிள், குரான், பகவத்கீதை 3 இருந்ததுன்னு சொல்றாங்கல்ல. அவர் ஒருவேளை முஸ்லிம்ங்கனால குரானுக்கு கொஞ்சம் அவருக்கு தோணினதோன்னு நான் நினைச்சேன். இல்ல அது 3த்தையும் சொல்றேன். இருக்கலாம் 3 இருந்தது. அவங்கவுங்க இது பை டிஃபால்ட் அது அப்படியே தோணும்ல, அது மாதிரி கூட இருக்கலாம். தேங்க்யூ லதா மேடம். அது ரேணுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் வாங்க, மைக் அன்மியூட் பண்ணு. நான் வந்து சார் இந்த கோணத்துல எல்லாம் நான் யோசிக்கல. நாங்க என்ன யோசிச்சோன்னா, மனிதர்கள் தங்கள் மேல தவறுகளை வச்சுக்கிட்டு அந்த எவ்வளவோ விலை மதிப்புள்ள அந்த ரூபாயை போய் கொளுத்திட்டாரு அவரு. அது வந்து எல்லாருக்கும் ஒரு உதவியா தானே. கடைசியில அவங்க சொன்னாங்க பாருங்க, நல்லதுக்கும் கெட்டதுக்குமே ஒரு ஒளி பயன்படுற மாதிரி அந்த ரூபா பயன்படுறத
நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம், ஒரு தவறானதா கூட இருக்கலாம். அது வந்து அவருக்கு எவ்வளவு காலம் கடந்தும் இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரேங்கிற ஒரு இவரு மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருந்திருக்கு பாருங்க. அந்த ரூபா கொடுத்தவரு எழுதி வாங்கினதோட போயிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. ஆனா இவரு மனசுல அந்த ரூபா எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பதிவை வச்சுட்டு போயிருக்கு. அதை எடுத்த பிறகு கூட இவ்வளவு நாள் காணாமல் போன அந்த பணம் கூட பழையபடியும் அவரோட நினைவை உண்டாக்கி விட்டுருக்கு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய வடுவா அவருடைய மனசுல தங்கி இருந்திருக்கு பாருங்க. மறந்துட்டேன்னு அவர் சொல்லிட்டு தானே அவர்கிட்ட பேசினாரு. ஆனா அவர் மறக்கவே இல்லை பாத்தீங்களா? எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா? அதுல எடுத்தவரு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க. ஆனா கூட அந்த முரண்பாடினுடைய முடிவால தானே அவர் அதுக்கு நெருப்பு வைக்கிறார். அப்போ இவரோட சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையா இருந்தது பாத்தீங்களா? நம்ம முந்தின கதையில ஒரு 5 ரூபாய் பணம் இல்லாம அந்த பெண் வந்து எவ்வளவோ துயரத்துக்கு ஆளாகிறார். இந்த 100 ரூபாய எடுக்கும் போது அவருக்கு கூட அது தேவையா இருந்துதான் எடுத்திருந்திருப்பாரு. அதை திருப்பி கொடுக்கும் போது ஒரு நல்ல எண்ணத்துல கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். இந்த ரூபாய் இப்படி ஒரு நல்லதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ரூபா, அந்த ரூபாய அவரோட கஷ்டம் தெரிஞ்சு நீ எடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுத்து அனுப்பியிருக்கலாம் அவருக்கு. இல்ல அப்படின்னா அதை வந்து வாங்கி பேசாம வச்சிருந்துருக்கலாம். அதை கொளுத்துனது என்னமோ சார், எனக்கு அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம்தான் அந்த கதை. நல்ல நோட்டுங்கிறாங்கல்ல, அதனால யாரையும் ஜெயிலுக்கு போயிட்டா அப்படி ஒரு நல்ல அப்படி இல்லம்மா, அது வந்து கள்ள நோட்டு கிடையாது, நல்ல நோட்டு தான். அது நல்ல நோட்டு தான். முந்தின கதையில தான் அது கள்ள நோட்டு, இப்ப அது வந்து நல்ல நோட்டு தான். அந்த நல்ல நோட்டு எப்படி ஒரு இதை உருவாக்கி விட்டுட்டு போயிடுச்சு. இவங்களோட சிந்தனையின் காரணமா இப்படிதான் சில மனிதர்களினுடைய குறைபாடுகளின் காரணமா நல்ல விஷயங்கள்லாம் கூட தவறானதா மாறி போயிடுது. இல்ல, அதாவது இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது ஒரு 100 ரூபாய் நோட்டை எரிக்கிறது ஒரு சாதாரண செயல் கிடையாது. அதுக்கு எவ்வளவு பெரிய அந்த காலத்துல, அதுவும் அந்த காலத்துல 100 ரூபாய் நோட்டு அது நான் பேசி முடிச்சுட்டேன் மேடம். சார், ஒரு நோட்டு தயார் பண்ணி ஒரு நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு நோட்டு உபயோகப்படுது அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அத ஒரு தீக்குச்சியில கொளுத்திட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஏற்புடையதா? அது வந்து எனக்கு என்னோட சிந்தனை. நீங்க சொல்றது சரிதான், ஏற்புடையதா இல்லதான். ஆனா அந்த நோட்டு அவரை எவ்வளவு தூரத்துக்கு பாதிச்சிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து, அதாவது அவருக்கு தெரியும் 100 ரூபாய் நோட்டு இதுக்கு வந்து எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குன்றது தெரியும். பட் இருந்தாலும் அவர் வந்து இது என் கூடவே இருந்ததுன்னா, இல்ல வேற யாருக்குன்னா கொடுத்தோம்னா கூட நம்ம இந்த நோட்டை போய் நான் யாருக்கு, அதாவது ஒரு காயத்தை வலியை ஏற்படுத்தின நோட்டு, அதனால அது நான் யாருக்குன்னா கொடுத்தா கூட அந்த நோட்டு அவரு இல்லன்னு சொல்லிட்டாரே சார், எனக்கு எந்த வலியும் இல்ல, நீ ரொம்ப நல்லவன், நீ கொடுத்ததே. இவரால இல்ல அவருக்கு வந்து அவன் எழுதி வாங்கினான்ல, அது அந்த நோட்டை பார்க்கும்போது அவர் அந்த சிந்தனையில தானே அந்த கதைய சொல்றாரு அப்படின்னா அத நினைவுல தானே வச்சிருக்காரு சார். அதான் சொல்றேன், அந்த வலி இருக்கிறதுனால தானே அந்த நினைவுல வச்சிருக்காரு. அப்ப அது வந்து அப்ப வலிய கொடுக்குது அப்படின்னா அவர் சொல் வேறு செயல் வேறு தானே சார். அப்ப முரண்பாடுகளினுடைய உருவம் தானே மேடம். எப்படி மேடம்? இல்ல மேடம், எப்படி சொல் வேறு செயல் வேறு இருக்கும்? வலி இருக்கிறதுனால இந்த நோட்டை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்தனாலும் அப்படியாப்பட்ட ஒரு வலியோட அந்த நோட்டை கொடுத்துனேன்ற உணர்வு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும்ல. அது எரிச்சுட்டேன்னா அதை முடிச்ச போடா, அது வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு மனதைரியம் வேணும் சார். ஆனா இன்னொரு விஷயம், இங்க சேர்த்து இருந்தா அது நல்லா இருந்திருக்கும். இன்னொரு 100 ரூபாய் நோட்டை எடுத்துன்னு போக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கு. ஆமா, கொடுத்து அதோட கூட அது இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அது இல்ல, அது ரூபாய் அப்படிங்கறது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது எனக்கு சொந்தம். அது இன்னொருத்தருக்கு போகும்போது அவங்களுக்கு சொந்தம். மொத்தத்துல அது ஒரு நாட்டுக்கு சொந்தம். அத வந்து நெருப்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமூக ஒரு குற்றமா நான் பாக்குறேன் சார்.
கரெக்ட், நீங்க சொல்றது 100% கரெக்ட். ரூபா நோட்டை எரிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உரிமை கிடையாது. எப்படி ஒரு உரிமை கிடையாது. ஒரு நோட்டை வந்து எரிக்கிறதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் கூட என்ன பண்ணா, புது நோட்டு அச்சடிச்ச பிறகுதான் அந்த நோட்டு அந்த நம்பர் போட்டு புது நோட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எரிப்பாங்கல்ல தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை எரிக்க மாட்டாங்க. அது எரிக்கக்கூடிய இது கிடையாது. பண்றது அவர்கள் உருவாக்குனதை பண்றதுங்கிறது வேற. ஒரு பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நோட்டை வந்து பட் அது கதைக்காக எழுதிருக்கலாம் நான் நினைக்கிறேன் மேடம். அது ஒரு கதைக்காக எழுதிருக்கலாம். அதுதான் கதைக்காக எழுதி. ஏன்னா இப்ப வந்து அந்த கொளுத்திட்டாங்கிற ஒரு சிந்தனை நிறைய பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமயம் அந்த கருத்து சில பேருக்கு ஏற்புடையதா இருந்ததுன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளின் போது எத்தனை நோட்டுகள் வந்து எரிஞ்சு போகும். நல்ல நோட்டுகள் நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு அதாவது இந்த மாதிரி கொளுத்துறதுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் யாரும் கொளுத்த மாட்டாங்க. அந்த காலத்துலயும் யாரும் கொளுத்த மாட்டாங்க. எவ்வளவு காசு இருந்தாலும் அது கொளுத்துறதுக்கு ஒரு மனதைரியம் இருந்துட்டு அதுதான் கொளுத்துட்டாரு. யாரும் செய்ய முடியாது. இது வந்து பல்மடங்கு 1000 லட்சத்துல ஒருத்தரால் தான் அது செய்ய முடியுதே தவிர இப்ப என்ன மாதிரி இருந்தாலும் நோட்டு காசு இருக்குது போடா சார் தான் அதெல்லாம் 8 பாக்கெட்ல போட்டு நம்ம வேலையை. அதுவும் அன்னைக்கு 100 ரூபாய்னா இன்னைக்கு ஒரு 1000-2000 ரூபாய்க்கு வேல்யூ. அந்த அளவுக்கு வேல்யூ. ஒரு கோணத்துல நம்ம மேடம் அவர் வந்து பஷீர் வந்து இந்த மாதிரி எழுதுனதுனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சிந்திச்சு எழுதியிருக்கிறாருன்றதாலதான் அவரை வந்து அந்த கேரளால வந்து அவரை கொண்டாடுறாங்க மேடம். அவர் வந்து சுல்தான் அப்படின்றாங்க. அவரை வந்து கும்பிடுறாங்க. அப்படியே நீனா பெரிய பஷீரான்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி இன்னைக்குமே அப்படிதானே. அவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, நன்றி. நல்ல சிந்தனை. ஒரு நோட்டு வந்து சாதாரணமா யாரும் எரிக்க முடியாது. அது எரிக்கவும் கூடாது. சார் நம்ம இந்த இவங்க தன்னம்பிக்கை பேச்சாளர்கள்லாம் அந்த ரூபா நோட்டை வச்சு சொல்லுவாங்க தெரியுங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஆமா, இந்த நோட்டு வந்து இப்ப கசைக்கு போட்டா இதோட மதிப்பு குறையுமா, இத வந்து அழுக்காக்குனா நோட்டு மதிப்பு குறையுமா, தூக்கி எறிஞ்சா நோட்டு மதிப்பு குறையுமா, அந்த மாதிரி நீங்க வந்து எப்பவுமே நல்ல நோட்டுகள் மாதிரி எப்பயுமே உங்களோட வேல்யூ அப்படியேதான் இருக்கும். அப்படியெல்லாம் இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் எல்லாம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசுற பேச்சுக்கு இந்த கதை முரண்பட்டு போயிடுச்சு பாத்தீங்களா? முரண்பாடு பாக்குறது ஒரு சிலரோட பார்வை இல்ல. கல்யாணி மேடம் நிறைய நோட் புக் எல்லாம் பெறறீங்க, வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் வெளியே போயிட்டேன் சார், லேட் ஆயிடுச்சு. அதான் பார்த்தேன் நான். அம்மா வந்து பின்னூட்டம் கொடுக்கும் போதே பார்த்தேன் நான். சாரி சார். நான் இங்க அவரே இங்க தமிழ் செம்மல் ஒருத்தர் இருக்காரு, ராஜேந்திரன் சார்ன்னு சொல்லிட்டு. அவருதான் சார் நம்ம கருணாஸ் அவரோட மாமனாரு. அவரு வந்து போய் பார்த்துட்டு சரி இந்த புக்கு போட்டோம் இல்லைங்களா, அதை கொடுத்து ஒரு அணிந்துரை வாங்கலான்னு போனேன் சார். இல்லைங்க சார். சார் ரெக்கார்டிங்ல வேற இருக்கீங்க சார். வாங்கிட்டீங்களா? எப்படி சார் கொடுத்த உடனே எப்படி சார் கொடுப்பாங்க? அவரு கருத்து சொல்றதா சொல்லியிருக்காரு. அணிந்துரை வேற யாருக்கிட்டே வாங்க சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். மகிழ்ச்சி. அடிச்சு அட்லீஸ்ட் கடைசியில வந்து ஒரு கை காட்டிட்டு போறது. இல்ல ஒண்ணுமே புரியல எனக்கு. கேட்டதுக்கு அப்புறம் தான். ஆமா கண்டிப்பாங்க சார். முடிச்சுக்கலாமா?